ஸ்ரீட்ரிக் சேனல். இன்னைக்கு சூப்பரான சுவையில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க மீன் வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து மசாலா நல்லா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழு பீஸாக கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா குழம்புக்கு வந்து என்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரித்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து 2 இனிப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் உள்ளது பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு. அடுத்து முழுசாக ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட இருக்கேன். இது வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் மீன் குழம்புனாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா புளி தாங்க. ஸோ புளி வந்து என்ன இருக்குன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வந்து ஆல்ரெடி காமிச்சிருந்தேங்க. அந்த புளியை வந்து நல்லா வந்து கட்டியாக வந்து தண்ணி வந்து கொஞ்சம் 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி கட்டியாக வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து எதுக்குன்னா மீன் பொரியலுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கட்டியாக திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்தீங்கன்னா தான் வந்து என்னென்னா மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகும். மீன் பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துங்க. அதுல வந்து என்னென்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மணிக்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம வந்து நல்லா பைண்ட் பண்ணிக்கலாங்க. பைண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்ம கல் உப்பு ஆல்ரெடி போட்டுப்போம்ல, அது வந்து நல்லா கரைஞ்சிருங்க. நான் இதுக்கு வந்து இந்த கொடுவா மீன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து என்னென்னா மீன் வந்து செதில் வந்து கொஞ்சம் கொடுவா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா செதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நான் வந்து இதில் வந்து கொடுவா மீன் வந்து எடுத்திருக்கேங்க. மசாலா வந்து இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணியாக எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா திக்காக இருந்தால் தான் மீனில் வந்து என்னென்னா நல்லா வந்து ஒட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மீன் இதில் போட்டு இப்படியே பரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து இன்பிட்வீனில் ஏதாவது இதுவாகாமல் இருந்ததுன்னா இந்த இதிலலாம் வந்து மசாலா வந்து இப்படி உள்ளே போட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரிக்கு மசாலா வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நல்லா கையில் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து எல்லா பக்கமும் போயிருந்தால் தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைனா ஒரு பக்கம் இருந்ததுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா இது பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மீன் ஃபுல்லாத்தையும் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சியாச்சுங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேங்க. வச்சோம்னா அந்த மசாலா வந்து நல்லா இதுவாகி நமக்கு ட்ரையாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் நீங்கள் வெளியில் வைக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து வெளியில் வச்சுருங்க. அது மசாலா நல்லா பைண்ட் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தாளிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு போட்டுடலாம். அடுத்தது வந்து என்னென்னா வெந்தயம் வந்து ஒரு 20 வெந்தய அளவுக்கு எடுத்து அதையும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் வந்து என்னென்னா இதுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பச்சை மிளகாவை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. சரிங்க, அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். இந்த தக்காளி வந்து 2 தக்காளி ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி வந்து நம்ம இதில் போட்டலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கினோடனே நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இதில் போட்டலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மீன் பொரியலுக்கு வந்து புளி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கட்டியாக எடுத்துட்டு மீதி புளி இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதாங்க இந்த இது நீங்கள் பார்க்குறது. அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து புளி வந்து என்னென்னா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். ஸோ பொரியலுக்கு நம்ம கட்டி அதில் எடுத்துகிட்டு மீதி இதை வந்து நல்லா வந்து டைல்யூட் பண்ணி அதை வந்து நம்ம புளி கரைசல் வந்து மீதியை யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து புளி கரைசல் நம்ம ஊற்றினோன்னே என்ன பண்ணணும்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் அதுக்கு யூஸ் பண்ணுறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காவும் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் தேங்காய்க்கு என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறது அப்புறம் காமிக்கிறேன். நம்ம குழம்பு கொதிக்கட்டும், நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா தேங்காய் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த தேங்காயில் நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு 1/4 முடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அதோடு வந்து சோம்பு போட்டிருக்கேங்க.
சோம்பு போட்டு அரைச்சிருக்கேங்க. சோம்பு அப்புறம் வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அளவுக்கு தோல் உரித்து அதை வந்து சேர்த்து இதில் அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா வந்து குழம்பு வந்து திக்காக ஆகட்டுங்க. ஒரு கிளறி விட்டு நம்ம திக்காக நெடியாக அடுப்பை வச்சுருக்கலாம். இப்போ பாருங்களேன், தேங்காய் ஊற்றினோடனே குழம்பு நல்லா திக்காக இருக்குது. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சோடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மீன் வந்து போட்டுடலாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா மீனை வந்து உள்ளே போட்டுடலாங்க. ஸோ இது வந்து மீன் போட்டோன்னே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே நமக்கு வந்து சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. சரி கொதிக்கட்டும், நம்ம கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து என்னென்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து காரத்துக்காக பச்சை மிளகா வந்து என்னென்னா ஒரு 4 பச்சை மிளகா வந்து நான் போட்டிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ நமக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீன் பொரியல் பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமாங்க, அது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம குழம்பு வைக்கிறதுலையும். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீனை போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அதை நம்ம திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அடுத்த சைடு வேகட்டுங்க. குழம்பு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இறக்கியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. கலரே பாருங்கள், அப்படியே சாப்பிடும் போல் நாக்கில் எச்சு ஊறுதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாதம் வச்சு அதுக்கு வந்து இப்போ வந்து பரிமாறிடலாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேலன்ஸ் உள்ள மீனையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். மீன் பொரியலும் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.